ஹாய் ஹலோ வெல்கம் டு டீம் 11. நம்ம நெக்ஸ்ட் என்ன மேட்ச் பார்க்க போகிறோன்னா ஸ்ரீலங்காவுக்கும் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் 4th மேட்ச் பார்க்க போகிறோம். ஜூன் 3, 2024 அன்றைக்கி நடக்க போகுது. நைட்டு 8 மணிக்கு மேட்ச் நடக்க போகுது. வாங்க ப்ரிடிக்ஷன் பார்க்கலாம். ஸ்ரீலங்கா டீம் பார்த்தீங்கன்னா கேப்டன் பார்த்தீங்கன்னா அசரங்கா தான் பண்ணுறாரு. கேப்டன் சாய்ஸு அவர் தான். ஒரு ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு முக்கியமான ஆல்ரவுண்டர். அசரங்கா பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக 26 ரன் அடித்து 2 விக்கெட் எடுத்திருக்காரு. நெதர்லாந்து கூட 39 ரன்னு. அப்புறம் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் கூட 11 ரன்னு 2 விக்கெட்டு, 25 ரன்னு 4 விக்கெட்டு, 13 ரன்னு 0 விக்கெட்டு, 15 ரன்னு 2 விக்கெட்டு. ஆப்கானிஸ்தான் கூட 13 ரன்னு 1 விக்கெட்டுன்ட்டு ஓரளவு பேட்டிங்லேயும் 20-30 ரன் அடிக்கக்கூடியவர். பவுலிங் போட்டால் விக்கெட் எடுக்கக்கூடியவர். சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு ஒரு சில பேட்ஸ்மேனுக்கு ஸ்பின்னர்ஸ் வீக்னஸ் இருக்கிறதுனால இவர் ஒரு இம்பார்ட்டண்ட் பிக்கு. கண்டிப்பாக கன்சிடர் பண்ணிக்கங்க. அடுத்து சரித் அசலங்கா அவர் ஒரு முக்கியமான ஆல்ரவுண்டர் தான். மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனு, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிளேயர் தான். ஒரு 4 மேட்ச்சுக்கு 5 மேட்ச் அப்புறம் ஹை லெவல் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிளேயரு. நல்லா விளாண்டா கேப்டன் லெவலுக்கு விளையாடக்கூடியவர். எந்தெந்த டைம்லாம் ஸ்ரீலங்கா கொலாப்ஸ் ஆகுதோ அப்போல்லாம் மிடில் ஆர்டரில் நின்று ஓரளவு நல்லா விளையாடக்கூடிய பிளேயர். இவரோட ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா 6, 12, 37, 91, 18, 3 அப்படின்ட்டு எடுத்திருக்காரு. பவுலிங்கும் அடிக்கடி போடக்கூடியவர். சூழ்நிலைக்கு ஏற்ற மாரி பவுலிங் தேவைப்பட்டால் பவுலிங்கும் போடுவார். ஸோ இவர் ஒரு இம்பார்ட்டண்ட் பிக். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சமீரா. அவரோட ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 விக்கெட்டு, 0 விக்கெட்டு, 2 விக்கெட்டு, 2 விக்கெட்டு, 1 விக்கெட்டுன்ட்டு ரீசெண்டாக பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ஓரளவு நார்மலாக விளையாடக்கூடிய பிளேயர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தனஞ்சய டி சில்வா பார்த்திங்கன்னா ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா 9 ரன்னு, 36 ரன்னு, 70 ரன்னு, அப்புறம் 102 ரன்னுன்ட்டு ஓரளவு நல்லா விளையாடக்கூடிய பிளேயர். இவரை பார்த்திங்கன்னா 9 ரன்னு, 36 ரன்னு அப்படின்ட்டு ஆவரேஜாக விளையாடுற. டெஸ்ட் மேட்ச்சில் 70 ரன் அடிச்சிருக்காரு. ஒரு மேட்ச்சில் 102. அதுக்கு முன்னாடி பங்களாதேஷ் கூட பார்த்திங்கன்னா 8 ரன்னு, 9 ரன்னு, 14 ரன்னு, 24 ரன்னு அடிச்சிருக்காரு. ஓரளவு ஆவரேஜாக விளையாடக்கூடிய பிளேயர் தான். பவுலிங்கும் போடுவார். தேவைப்பட்டால் பவுலிங்கும் பிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மதுசனா பார்த்தீங்கன்னா இது போன லாஸ்ட்டு 50 வேர்ல்டு கப்பில் வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. ரீசெண்டாக பெரிய லெவலில் ஃபார்மில் இல்லை, ரேராக தான் விக்கெட் எடுக்கிறாரு. பட் இருந்தாலும் ஒரு 3 மேட்ச்சுக்கு ஒரு மேட்ச் 2 விக்கெட்டு, 1 விக்கெட்டு எடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி. ரீசெண்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா நெதர்லாந்து கூட 2 விக்கெட்டு, பங்களாதேஷ் கூட 2 விக்கெட்டு, அதுக்கப்புறம் 2 விக்கெட்டு, அப்புறம் 0 விக்கெட்டு, அப்புறம் ஒரு 2 விக்கெட்டு, அப்புறம் 0 விக்கெட்டுன்னு இருக்காரு. பெரிய லெவலில் ரீசெண்டாக ஃபார்மில் இல்லை. எப்போ ஃபார்முக்கு வருவான்னு பார்ப்போம். அடுத்து ஆஞ்சலோ மேத்யூஸ் பார்த்திங்கன்னா இவர் ஒரு மஸ்ட் பிக். பேட்டிங்லேயும் கான்ட்ரிபியூட் பண்ணுவார், பவுலிங்லேயும் கான்ட்ரிபியூட் பண்ணுவார். ரொம்ப இம்பார்ட்டண்ட் பிக்கு. பேட்டிங்கில் மிடில் ஆர்டரில் நல்லா விளையாடக்கூடிய பிளேயரு, எக்ஸ்பீரியன்ஸான பிளேயரு. அயர்லாந்து கூட 32 ரன்னு 0 விக்கெட்டு, நெதர்லாந்து கூட 15 ரன்னு 0 விக்கெட்டு அப்படின்ட்டு எடுத்திருக்காரு. பங்களாதேஷ் கூட 10 ரன்னு 0 விக்கெட்டு, 32 ரன்னு 0 விக்கெட்டு, அப்புறம் ஒரு 2 விக்கெட்டு, அப்புறம் ஒரு 4 ரன்னு 0 விக்கெட்டுன்ட்டு ஓரளவு ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய பிளேயர் தான். பவுலிங்கும் போடுறாரு. ஸோ கன்சிடர் பண்ணிக்கங்க. அடுத்தது கமிண்டோ மெண்டிஸ் பார்த்திங்கன்னா அவர் பிளேயிங் லெவலில் இருக்க மாட்டார்னு நான் நினைக்கிறேன். பட் இருந்தாலும் ஆன் டைமில் பார்த்துக்கலாம். ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா 0, 5, 12, 37ன்ட்டு ஓரளவு ஆவரேஜாக தான் விளையாடுறாரு. இவருக்கு வாய்ப்பு கிடைக்காதுன்னு நினைப்போம். ஆனாலும் பெரிய லெவலில் ஃபார்மில் இல்லை. அடுத்தது குஷல் மெண்டிஸ். இவர் ஒரு இம்பார்ட்டண்ட் பிக்கு. இந்த டீமோட விக்கெட் கீப்பராக இருக்கார். ரீசெண்டாக பார்த்திங்கன்னா 13 ரன்னு 1 கேட்ச்சு, 4 ரன்னு 1 கேட்ச்சு, 38 ரன்னு 19 ரன்னு அடிச்சிருக்காரு. அப்புறம் 29 ரன்னு 2 கேட்ச்சு, 16 ரன்னு 1 கேட்ச்சின்னு அடிச்சிருக்காரு. ஒரு 3 மேட்ச் 4 மேட்ச்சுக்கு ஒரு மேட்ச் ஹை லெவலில் விளையாடுவார். ஆனால் பெரிய டீம் கூட எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார்னு தெரில. ஆன் டைமில் பார்த்துக்கலாம். அடுத்தது பதும் நிசங்கா பார்த்திங்கன்னா அவரும் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பிளேயரு. விளையாடாருனா வேறு லெவலில் விளையாடக்கூடிய பிளேயரு. ஆனால் எல்லா மேட்சும் விளையாட மாட்டார். 3 மேட்ச் நடக்குன்னா ஒரு மேட்ச் நல்லா விளையாடுவார். மீதி 2 மேட்ச் சரியாக விளையாட மாட்டார். ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா 22 ரன்னு 5 ரன்னு, 24 ரன்னு 1 ரன்னு, 36 ரன்னு 60 ரன்னுன்ட்டு ஓரளவு ஒரு 3 மேட்ச்சுக்கு 4 மேட்ச்சுக்கு நல்லா விளையாடக்கூடிய திறமை உள்ளவர். T20யில் முக்கியமான பிளேயர், நல்லா வேகமாக அடிக்கக்கூடிய பிளேயர். மகேஷ் பதிரானா பார்த்திங்கன்னா சிஎஸ்கே கூட விளையாடும்போது இன்ஜுரி ஆகிட்டு போனார். அதுக்கப்புறம்
இப்போ அயர்லாந்து கூட விளாண்டார், 31ஆம் தேதி விளாண்டார். அப்போது ஒரு விக்கெட் எடுத்திருந்தார். ஸோ இவர் மஸ்ட் பிக்காக இருப்பார். கண்டிப்பாக இவரையும் கன்சிடர் பண்ணிங்க. ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் பவுலர் பத்திரானா. அடுத்து சமர விக்ரமா பார்த்தீங்கன்னா இவரும் மிடில் ஆர்டரு. ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ஃபார்மில் இல்லை, ஓரளவு ஆவரேஜ் ஃபார்மில் தான் இருக்கார். 13 ரன்னு, 10 ரன்னு, 14 ரன்னு, 1 ரன்னு, 3 ரன்னுன்ட்டு அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்க மாதிரி தான் விளாட்றாரு. ஆனால் பேட்டிங்னு வந்துட்டு ஃபார்மில் இருந்துட்டாருன்னா செஞ்சுரி அடிக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள ஒரு பிளேயரு. ரீசெண்டாக அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்கார், அது நல்லா பார்த்துங்க. அடுத்து தனுஷ் சனகாவும் ஒரு மிடில் ஆர்டர் பிளேயரு. பவுலிங்கும் போடுவார். ரீசெண்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா 23 ரன்னு, 4 விக்கெட் எடுத்தார் அயர்லாந்து கூட. அப்புறம் 35 ரன்னு, 0 விக்கெட் நெதர்லாந்து கூட. அதேமாரி பார்த்திங்கன்னா ஓரளவு ஆவரேஜாக விளையாடக்கூடிய பிளேயர் தான், பெரிய லெவலில் விளையாடக்கூடிய பிளேயர் இல்லை. பங்களாதேஷ் கூட பார்த்திங்கன்னா 19 ரன்னு, 1 விக்கெட்னு எடுக்கிறாரு. ஸோ பவுலிங் போட்டால் ஓரளவு விக்கெட் எடுக்கிறாரு, பேட்டிங்கை ஆவரேஜாக பண்ணுறாரு. ஸோ ஆப்போனண்ட்டு சவுத் ஆஃப்ரிக்கான்றதுனால பேட்டிங் வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா மகேஷ் தீக்ஷனா பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் ஃபார்மில் இல்லை. சின்ன டீம் அப்படின்னா ஓரளவு நல்லா விக்கெட் எடுக்கிறாரு. பெரிய டீம் கூட அந்த அளவுக்கு. இப்போ சப்போஸ் அவங்களுக்கு பவுலிங் வீக்னஸ் இருக்குது, ஸ்பின் வீக்னஸ் இருக்குன்னா ஓரளவு விக்கெட் எடுக்கிறாரு. சவுத் ஆஃப்ரிக்கா ஸ்பின் வீக்னஸ் டீம் இருந்தாலும் ஆன் டைமில் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். இவர் பிளேயிங் லெவலில் இருப்பாருன்னு பார்த்து நம்ம அப்போ டிசைட் பண்ணிக்கலாம். ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் சொல்கிற அளவுக்கு இல்லை. அயர்லாந்து கூட 2 விக்கெட்டு, சிஎஸ்கே கூட விளாண்டார். ஒரு 5 மேட்ச் விளாண்டார், 2 மேட்ச்சில் தான் விக்கெட் எடுத்தார். மற்ற மேட்ச்லாம் விக்கெட் இல்லை, க்ரீம் டீமில் வரவே இல்லை. ஸோ இவரையும் கொஞ்சம் பார்த்துங்க. அடுத்தது துஷாரா பார்த்திங்கன்னா அவர் ஒரு மஸ்ட் பிக்காக இருப்பார். ஸ்லிங்கி ஆக்ஷனில் பவுலிங் போடுறாரு. பவுலிங் போட்டால் ஓரளவு விக்கெட் எடுக்கக்கூடிய பவுலர் தான். ஸோ ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கு. ரீசெண்டாக 1 விக்கெட்டு, 3 விக்கெட்டு, 1, 3, 1, 0, 0, 5 அப்படின்ட்டு பவுலிங் போட்டால் ஓரளவு விக்கெட் எடுக்கக்கூடிய பவுலர். ஸோ இதுவும் பார்த்துக்குங்க. அடுத்து வெள்ளலேகே பார்த்திங்கன்னா அவர் ஒரு ஆல்ரவுண்டரு. ரீசெண்டாக பார்த்திங்கன்னா நெதர்லாந்து கூட 8 ரன்னு, 1 விக்கெட்டு, பங்களாதேஷ் கூட 1 ரன்னு, 0 விக்கெட்டு. ஸோ ஓரளவு மிடில் ஆர்டரில் விளையாடக்கூடிய பிளேயரு. பெரிய லெவலில் ஃபார்மில் இல்லை, பட் இருந்தாலும் இவரையும் கன்சிடர் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்திங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வெஸ்ட் இண்டீஸ் கூட விளாண்ட 3 மேட்சும் தோற்றுட்டாங்க. பெரிய பிளேயர்ஸ் இருக்காங்க, பெரிய பிளேயர்ஸ் இருந்தும் அவங்களால விளையாட முடியல. ரீசெண்டாக சரியாக விளையாடல. ஓகே, பிளேயர்ஸை பார்த்துக்குவோம். கேப்டன்ஷிப் பார்த்திங்கன்னா ஏடன் மார்க்ரம் தான் பண்ணுறாரு. ஏடன் மார்க்ரம் பார்த்திங்கன்னா ஐபிஎல்லில் சுத்தமாக விளையாடல. ஆனால் சவுத் ஆஃப்ரிக்கான்னு வந்தால் ஓரளவு விளையாடக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளவர். ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸ்க்கு ஐபிஎல்லில் தான் இருக்குது. 20 ரன்னு, 0 விக்கெட்டு, 1 ரன்னு, 0 விக்கெட்டு, 32 ரன்னு, 7 ரன்னு, 1 ரன்னு, 32 ரன்னு ஆவரேஜாக விளாண்டுருக்காரு. பட் சவுத் ஆஃப்ரிக்கா கூட நல்லா விளையாடக்கூடிய பிளேயரு. ஸோ அவர் ஆன் டைமில் பார்த்துக்கலாம். அடுத்து ஒட்டேனல் பேட்மேன் பார்த்திங்கன்னா அவர் ஒரு இம்பார்ட்டன்ட் பவுலரு. பவுலிங் போட்டால் நல்லா விக்கெட் எடுக்கக்கூடிய பவுலரு. ரீசெண்டாக வெஸ்ட் இண்டீஸ் கூட 3 விக்கெட்டு, அப்புறம் அடுத்தது பார்த்திங்கன்னா 1 விக்கெட்டு, 2 விக்கெட்டு, 1 விக்கெட்டு, 0 விக்கெட்டு, 1 விக்கெட்டுன்ட்டு ஓரளவு ஆவரேஜாக பவுலிங் போடக்கூடிய பவுலரு. இவரையும் கன்சிடர் பண்ணிங்க. அடுத்தது கெரால் கோட்ஸி பார்த்திங்கன்னா ஐபிஎல்லில் விளையாண்டார் மும்பை இந்தியன்ஸுக்கு எதிராக. ஸோ அவரும் ஒரு மஸ்ட் பிக்கு, டெத் ஓவர் பவுலிங் போடக்கூடிய பவுலரு. ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் கூட 1 விக்கெட்டு, அடுத்த மேட்ச் 1 விக்கெட்டு, ஐபிஎல்லில் பார்த்திங்கன்னா 0 விக்கெட்டு, அதுக்கப்புறம் 1 விக்கெட்டு, 0 விக்கெட்டு, அதுக்கப்புறம் பார்த்தா 3 விக்கெட்டு, 1 விக்கெட்டு, 4 விக்கெட்டுன்னு எடுத்திருக்காரு. ஸோ 3 மேட்ச்சுக்கு 1 மேட்ச்சு நல்லா ஹை லெவலில் பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிளேயர். இவரோட பேட்டர்ன் இப்படி தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா குண்டன் டிகாக்கு ஐபிஎல்லில் பெரிய லெவலில் ஃபார்மில் இல்லை, ரொம்ப மோசமான ஃபார்மில் தான் இருக்கார். வெஸ்ட் இண்டீஸ் கூட விளையாடும்போது கூட ஒரே மேட்ச் தான் 41 ரன் அடித்தார். மீதி மற்ற மேட்ச்செல்லாம் 19 ரன்னு, 4 ரன்னு அடித்தார். பெரிய லெவலில் இவர்கிட்ட பர்ஃபார்மன்ஸ் வரல, ரொம்ப ரேராக தான் அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்க மாதிரி தான் விளையாண்டுட்டு இருக்காரு. இந்த பெரிய இன்னிங்ஸ் இன்டர்நேஷ்னல் மேட்ச்சில் எப்படி விளையாடுவாருன்ட்டு நம்ம பார்க்கலாம். ரீசெண்ட் மேட்ச் பார்த்திங்கன்னா 19 ரன்னு 1 கேட்ச்சு, 41 ரன்னு 1 கேட்ச்சு, 4 ரன்னு 0 கேட்ச்சு, 12 ரன்னு 0 கேட்ச்சு தான் விளையாண்டுருக்காரு. ஸோ இவரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்ட்டு பார்த்துக்கலாம். அடுத்தது ஃபார்ட்யூன் பார்த்திங்கன்னா ரீசெண்ட் பர்ஃபார்மன்ஸு அவர்கிட்டையும் பெரிய லெவலில் இல்லை. ஆல்ரவுண்டராக கன்சிடர் பண்ணாலும் பெரிய லெவலில் விக்கெட் எடுக்கல. ரீசெண்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா 2 ரன்னு 0 விக்கெட்டு, 9 ரன்னு 1 விக்கெட்டு, 0 ரன்னு 0 விக்கெட்டு அப்படின்னு தான் எடுத்திருக்காரு. பெரிய லெவலில் இவர் ஃபார்மில் இல்லை, பட் இருந்தாலும் பார்த்துக்குங்க. ரீசா ஹென்ட்ரிக்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக நல்ல ஃபார்மில் இருக்கார். அவரும் விளையாண்டாருன்னா கிட்டத்தட்ட கேப்டன் சாய்ஸ் வரக்கூடிய ஒரு பிளேயரு. ரீசெண்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா 6 ரன்னு, 34 ரன்னு, 87 ரன்னு அடிச்சிருக்காரு. சம்டைம்ஸ் பவுலிங் போட கூட ட்ரை பண்ணுறாரு அவர். ஆனால் கேப்டனாக இருந்தாலும் பவுலிங் போட்டார். வேர்ல்டு கப்பில் பவுலிங் போட மாட்டார்னே நினைக்கலாம்.
ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் விளையாடாருன்னா ஓரளவு 3 மேட்ச்சுக்கு ஒரு மேட்ச்சு கேப்டன் ஆகிற அளவுக்கு விளையாடக்கூடிய திறமை உள்ளவர். அடுத்தது மார்க்கோ ஜான்சன் பார்த்திங்கன்னா அவர் கிட்டத்தட்ட ஆல்ரவுண்டர் தான். ஐபிஎல்லில் சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணல, இருந்தாலும் மற்ற டீமுன்னு பார்த்திங்கன்னா வெளுத்து வாங்குவார். ஓரளவு ஆவரேஜாக விக்கெட் எடுக்கிறது. ரீசெண்ட் விக்கெட் பார்த்திங்கன்னா 1, 0, 0, 1, 2, 4ன்னு விக்கெட் எடுத்திருக்காரு. பேட்டிங்கில் பார்த்திங்கன்னா 17 ரன்னு, 1 ரன்னு, 56 ரன்னு, 4 ரன்னு, 2 ரன்னு, 71 ரன்னுன்னு எடுத்திருக்காரு. ஓரளவு பேட்டிங் பிச்சாக இருந்தால் நல்லா விளையாடக்கூடிய பேட்ஸ்மேனு. பவுலிங்கும் ஓரளவு பவுலிங்க்கு சப்போர்ட் கொடுக்குற பிச்சாக இருந்துச்சுன்னா நல்லா விளையாடக்கூடிய ஒரு. அடுத்தது பார்த்திங்கன்னா என்ரிச் கிளாசன் பார்த்திங்கன்னா இவர் ஒரு இம்பார்ட்டண்ட் பிக்கு. ஆனால் பார்த்திங்கன்னா ரீசன்ட் மேட்ச்சு 16 ரன்னு, 50 ரன்னு, 52 ரன்னு, 42 ரன்னு, 0, 2, 42, 20 அடிக்கக்கூடியவர். விளையாண்டாருன்னா ஒரு 3 மேட்ச் 4 மேட்ச் கழித்து பெரிய லெவலில் விளையாடக்கூடிய பிளேயரு. இல்லைனா அவுட் ஆகிடுவார், டக் அவுட்டில் ஆகிடுவார். ஸ்டார்டிங்கில் ஓரளவு ஸ்பின்னை ஹேண்டில் பண்ணி சூப்பராக விளையாண்டுட்டு இருந்தாலும் ஐபிஎல் எண்டு ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஸ்பின்னர்ஸ்க்கு தான் நிறைய அவுட் ஆனார். ஸோ அவருக்கு ஸ்பின் வீக்னஸ் இருக்குது ரீசெண்டாக. அதுக்கு முன்னாடி ஸ்பின்னை நல்லா விளையாடுவார். அடுத்து பார்த்திங்கன்னா கேசவ் மகாராஜ். அவர் ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா 2 விக்கெட்டு, 0 விக்கெட்டு, 0 விக்கெட்டு, 1 விக்கெட்டு, 1 விக்கெட்டு, 1 விக்கெட் தான் எடுத்துருக்காரு. ஸோ பெரிய லெவலில் விக்கெட் எடுக்கலை. பட் ஆனால் பேட்டிங்லேயும் ஓரளவு சின்னதாக கான்ட்ரிபியூட் கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயரு. இவர் இருந்தார்னா ஓரளவு இம்பார்ட்டன்ட் பிளேயராக பார்த்துக்குங்க. அடுத்து டேவிட் மில்லரு. அவர் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரு. ஆனால் அவர் இன்னொரு பிளேயர் தான். விளையாண்டார்னா ஒரு மேட்ச் வேறு லெவலில் அடித்து ஜெயிச்சு கொடுப்பாரு, இல்லைனா அவுட் ஆகிடுவார். பெரிய லெவலில் பர்ஃபார்ம் பண்ண மாட்டார். ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா 16 ரன்னு, 30 ரன்னு, 26 ரன்னு, 55 ரன்னு, 4 ரன்னு, 2 ரன்னு, 44 ரன்னு தான் அடிச்சிருக்காரு. பெரிய லெவல் பர்ஃபார்மன்ஸ் இல்லை. இந்த வேர்ல்டு கப்பில் எப்படி விளையாடுவாருன்னு நமக்கு தெரியல. ஸோ அவரை பார்த்துக்குங்க. ரேராக பிக் பண்ணிங்க, பெரிய லெவலில் பிக் பண்ணிக்காதீங்க. அடுத்து ஆண்ட்ரிக் நூக்கியா பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் ஃபார்ம்லே இல்லை. கிட்டத்தட்ட அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்கிற மாரி தான் விளையாண்டுட்டுருக்காரு. ரீசன்ட் பவுலிங் பார்த்திங்கன்னா 0 விக்கெட்டு, 0 விக்கெட்டு, 1 விக்கெட்டு, 0 விக்கெட்டு அப்படின்னு தான் எடுத்திருக்காரு, தவிர பெரிய லெவலில் விக்கெட் எடுக்கலை. ஸோ இவர் ஆன் டைமில் எப்படி பார்த்துக்கணும். பவுலிங் பிச்சாக இருந்தால் இவரை கன்சிடர் பண்ணுங்கள். மற்றபடி பெரிய லெவலில் கன்சிடர் பண்ணுவோம்னா பவுலிங் பிச்சாக இருந்தால் மட்டும் கன்சிடர் பண்ணிங்க. அடுத்தது கசிகோ ரபாடா பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பிக்கு. நல்லா பவுலிங் போடக்கூடிய ஒரு. ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா ஐபிஎல் விளையாண்டார். 0 விக்கெட்டு, 1 விக்கெட்டு, 0 விக்கெட்டு, 0 விக்கெட்டு, 1 விக்கெட்னு எடுத்திருக்காரு. ஃபார்மில் இருந்துச்சுன்னா நல்லா விக்கெட் எடுக்கக்கூடிய பவுலர் தான். ஸோ இவரையும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரே ரிக்கல்டன் பார்த்திங்கன்னா அவர் விக்கெட் கீப்பரு, மிடில் ஆர்டரில் விளையாடக்கூடியவர். இப்போ தான் ரீசெண்டாக வெஸ்ட் இண்டீஸ் கூட விளையாண்டார். 18 ரன்னு, 19 ரன்னு, 6 ரன்னு அடித்தார். லோக்கல் மேட்ச்சில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் இந்தமாரி ஹை லெவல் இன்டர்நேஷ்னல் மேட்ச்சில் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார் தெரியல. ஸோ அவர் போக தான் அவரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சம்சிங் பார்த்திங்கன்னா ஓரளவு நல்லா பவுலிங் போட்டு விக்கெட் எடுக்கக்கூடிய பவுலர்ஸ் தான். ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா 0 விக்கெட்டு, 1 விக்கெட்டு, 1 விக்கெட்டு, 0 விக்கெட்டு, 1 விக்கெட்டுன்னு இருக்குது. ஸோ பெரிய லெவலில் ஃபார்மில் இல்லை அப்படின்னே வச்சுக்கலாம். இருந்தாலும் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குன்ட்டு சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஸ்டப்ஸு பார்த்திங்கன்னா வேறு லெவல் ஃபார்மில் இருக்கார். டிசிக்கிஸ்டாக நல்லா பர்ஃபார்மன்ஸும் பண்ணி கொடுத்துருந்தார். ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா 57 ரன்னு, 1 விக்கெட்டு, 3 ரன்னு, 41 ரன்னு, 4 ரன்னு, 48 ரன்னு, 26 ரன்னு. ஸ்ட்ரைக் ரேட் நல்லா வச்சுருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பேட்ஸ்மேனு. விளையாண்டாருன்னா வேறு லெவலில் விளையாடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன். இவரும் மஸ்பிக்காக பார்த்துங்க. இவர் பவுலிங் போகிறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. மேட்ச் எங்கே நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா நியூயார்க்கில் நடக்குது. நியூயார்க்கில் பார்த்திங்கன்னா இப்போ எல்லாமே புது பிச்சாக தான் போட்டிருக்காங்க. ஸோ பிச்சு ஃபஸ்ட் டைம் எப்படி ப்ளே ஆகுதுன்னு பார்த்துட்டு தான் நம்ம பிச்சை டிசைட் பண்ண முடியும். அது வரைக்கும் பிச்சை பற்றின பெருசாக ஐடியா இல்லை. புதுசாக எல்லாம் ரிலே பண்ணியிருக்காங்க. பங்களாதேஷ் இந்தியா மேட்ச் வார்ம் அப் மேட்ச்சில் கூட பார்த்திங்கன்னா பிச்சு அன்இவன் பவுன்ஸாக தான் ஆச்சு. ஸோ ஆன் டைமில் பிச்சு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். பிச்சு ரிப்போர்ட்டை பார்த்துட்டு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். யார் வின் பண்ணுவாங்கன்னு பார்த்தா சவுத் ஆஃப்ரிக்கா வின் பண்ணுறதுக்கான ஹை சான்சஸ் இருக்குது. கடைசியாக விளையாண்ட 5 மேட்சும் சவுத் ஆஃப்ரிக்கா தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ சவுத் ஆஃப்ரிக்கா வின் பண்ணுறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா காம்பினேஷன்ஸ் பார்த்திங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் 7 பேரும், ஸ்ரீலங்காவில் 4 பேர் எடுத்துக்கோங்க. அது ஃபஸ்ட் பேட்டிங் யார், ஃபஸ்ட் பவுலிங் யார், செகண்ட் பேட்டிங் யார், செகண்ட் பவுலிங் யாருன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி டிசைட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பவுலிங் ஸ்ரீலங்கா போடுறாங்கன்னா அதில் 2 பவுலர்ஸ் மஸ்ட் பிக் எடுத்துங்க. மீதி 2 பேர் பேட்டர்ஸ் யாராவது எடுத்துக்கோங்க. ஸோ 7:4 தான் நம்மளோட காம்பினேஷன்ஸ். பிச்சு கண்டிஷன்ஸ் ஆன் டைமில் பார்த்துக்கலாம். பிச் ரிப்போர்ட் பார்த்தா தான் நமக்கு ஓரளவு ஐடியா கிடைக்கும். மேக்ஸிமம் பெரிய லெவலில் ஸ்கோர் வருமா என்னான்ட்டு ஆன் டைமில் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா
ரெயின் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஆன் டைமில் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். பெரிய லெவலில் பாதிப்பு இருக்காதுன்னு தான் நம்புகிறோம். ஆன் டைமில் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சாய்ஸு. ஸோ அதுவுமே பிச்சு ரிப்போர்ட் வச்சு தான் நம்ம டிசைட் பண்ண முடியும். பிச்சு வந்து பேட்டிங் பிச்சாக இருந்தால், அதாவது சவுத் ஆஃப்ரிக்காவோட டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் வந்து கேப்டன் சாய்ஸாக கொடுங்க. அதில் யாராருன்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் சாய்ஸ் பார்த்தீங்கன்னா ஹென்ரிக்ஸு, குண்டன்டி கூட ஆனால் அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்கார். ஏடன் மார்க்ரம் ஒரு கேப்டன் சாய்ஸு. இவங்களாம் கேப்டன் சாய்ஸு. இவங்களாம் மஸ்ட் பிக்காக பார்த்துக்குங்க. அதேமாரி வைஸ் கேப்டன் சாய்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த டீமில் குஷால் மெண்டிஸு, நிசங்கா, மிடில் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா அசலாங்கா. ஸோ இவங்களாம் ஒரு கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சாய்ஸு. ஸோ கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் மாற்றி மாற்றி போட்டுக்குங்க. பிச்சு ஆன் டைமில் பிச்சு ரிப்போர்ட் பார்த்துட்டு மற்ற விஷயங்களை நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.